கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையில் நாம் ஒரு மனம் என்ற தலைப்பிலே தேவனுடைய வார்த்தையை கேட்போம். அதற்கு முன்பாக நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. இந்த வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒரு உணர்வையும் ஆண்டவரே ஒரு எழுப்புதலையும் கொண்டு வரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சத்திருந்த வசனங்களை எடுத்து போடாதபடி காத்துக்கொள்ளும். ஏசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமே. பாருங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 19வது வசனம். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக்கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் பாருங்கள், 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற காரியங்களை குறித்து பூமியிலே ஒருமனப்பட்டு இருப்பார்களானால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அது உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அந்த சத்தியத்தை வெளிப்படுத்தி பேசுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா, அந்த ஒருமன ஜெபம் என்பது, ஒருமனமாய் செய்கிற காரியங்கள் என்பது எவ்வளோ பலமுள்ளது என்பதை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அது பரலோகத்தில் இருக்கிற பிதாவினிடத்திலிருந்து நமக்கு பதிலை கொண்டு வரும் என்று சொல்லி அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரேயர். அது 2 பேர் பூமியில் பாருங்கள், நிறைய பேர் கூட ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா நம்ம மினிமம் சில காரியங்களை சிலரோடு கூட நம்ம பகிர்ந்து கொண்டு உறுதியாக தேவனிடத்தில் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், அப்படியாக தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் பூமியிலே ஒருமனப்பட்டு இருக்கும்போது பரலோகத்திலே உங்களுக்கு அது வாய்க்கும். அந்த ஒருமனத்தினுடைய சிறப்பை குறித்து ஆண்டவர் இங்கே பேசுகிறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா, அநேகருடைய வாழ்க்கையிலே ஒருமனம் இல்லை. குடும்பத்திலே கணவன் மனைவிக்கும் ஒருமனம் இல்லை, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒருமனம் இல்லை, சபையில் ஒருமனம் இல்லை. அப்படி பல காரியங்களை அந்த ஒருமனத்தை சத்துருவானவன் என்ன செய்கிறான்னா கெடுத்து போடுகிறான். அந்த சத்துரு கெடுக்கும்போது நம்முடைய பலன் அங்கே குறைந்து போய்விடுது. நம்முடைய ஜெபத்துக்கு வர வேண்டிய பதில் வராமல் அவன் தடை செய்து போடுகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இந்த ஒருமனம் நமக்குள்ளே வராமல் போகிறது என்று சொன்னால், நம்ம மற்றவர்களோடு கூட ஒத்து போகிறது இல்லை. அதாவது விட்டு கொடுக்குற ஒரு மனப்பான்மை இல்லை, நம்மை தாழ்த்துக்கிற ஒரு மனப்பான்மை இல்லை. ஒரு சில நேரங்களில் பார்த்திங்கன்னா அசட்டை பண்ணுகிறது, அதை நிர்விசாரமாக நினைக்கிறது. என்ன பெருசாக 2 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டா பரலோகத்துலேருந்து எல்லா காரியம் நடந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு விதாண்டாவாதம் பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு சரியான ஒரு வழியை போதிக்கிறார். 2 பேர் ஒருமனப்பட்டு நம்ம பூலோகத்தில் வேண்டிக் கொள்ளும்போது பரலோகத்தின் தேவன் அதற்கு செவி கொடுத்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லி நமக்கு சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒருமனம் எப்போ வரும்னு சொன்னால், நம்ம விட்டு கொடுத்து போகும்போது, மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும்போது, எல்லாரையும் உண்மையாய் நம்ம அன்பு காட்டும்போது, எல்லாரையும் நேசித்து நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒருமனம் வரும். அப்படி இல்லை, பெருமை இருக்குமானா, பொறாமை இருக்குமானா, நமக்குள்ளே ஒரு கபடு வஞ்சகம் இருக்குமானால் நம்மளால் ஒருமனப்பட்டு நம்ம மற்றவர்களோடு கூட ஜெபிக்க முடியாது. வேணால் ஃபிசிக்கலாக உட்கார்ந்துருக்கலாமே தவிர ஸ்பிரிச்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆண்டவர் சொல்கிறாரு ஒருமனப்படு. அப்போ ஒருமனப்படுறது என்னென்னா, மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு வேண்டும். மற்றவர்களோடு கூட நம்ம அன்பாய் பழக வேண்டிய ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். மற்றவர்களோடு கூட நம்ம இணைந்திருக்க நாமே தாழ்மைப்படுத்த வேண்டும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு என்ன பெருசாக தெரிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லி மற்றவர்களை உதாசீனம் பண்ணாமல், தரக்குறைவாக பேசாமல் அந்த காரியத்தில் நம்ம தாழ்த்தும் போது தேவன் பரலோகத்தில் இருந்து நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். இந்த ஒருமனத்தினுடைய பலனை குறித்து, அதில் உள்ள ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆகவே தான் பிசாசு என்ன செய்கிறான்னா, இந்த ஒருமனம் வரக்கூடாதபடிக்கு நிறைய விஷயங்களில் அவன் போராடுகிறான். கணவன் மனைவியோடு கூட, பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்குள்ள ஒருமனம் வராதபடி, உறவினர்கள் நண்பர்களோடு கூட ஒருமனம் வராதபடிக்கு, சபையில் வராதபடிக்கு,
ஊழியர்கள் மத்தியிலே ஒரு மனம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் தடை செய்து சின்ன சின்ன விஷயத்தை கூட பெருசாக எடுத்து முன் நிறுத்துகிறான். அதாவது குறையில்லாத மனுஷனும் யாருமே கிடையாது. அப்போது இந்த உலகம் இயேசு கிறிஸ்துவே குறை பேசின இந்த உலகம், இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் மற்றவர்களுடைய குறைகளையே நம்ம நோக்கி கொண்டிருந்தோமானா நம்ம என்ன செய்ய முடியாது? மற்றவர்களோடு கூட ஐக்கியப்பட முடியாது. மற்றவர்களோடு இணைந்து ஒரு காரியத்தை செய்யவோ இல்லை ஜெபிக்கவோ நம்மளால் முடியாது. தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை நீ தாழ்த்தி ஒப்புக்கொடு, மற்றவர்களை நீ உண்மையாய் ஏற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுடைய பலவீனங்களை குறைகளை நீ பார்க்காதே, அவர்களிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை நீ பார். தேவன் நம்மிடத்தில் இருக்கிற அநேக குறைகளை அவர் பார்க்கிறதில்லை. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்மிடத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை தான் ஆண்டவர் முக்கியத்துவம் படுத்தி அதை குறித்து தான் பேசுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்போது தேவனுடைய பார்வை எப்படி இருக்கிறது? நல்ல விஷயங்களை மற்றவர்களுக்கு ஆண்டவர் முன்னிறுத்துகிறார். நம்மை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம இருக்கிற சில நன்மையான காரியங்களை தான் ஆண்டவர் மற்றவர்களுக்கு முன்னிறுத்துவாரே தவிர நம்முடைய தவறுகளை குறைகளை முன்னிறுத்துகிற தேவன் அல்ல. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படி ஆண்டவர் பார்க்கிற விதமாய் நம்ம பார்க்க ஆரம்பிக்கும்போது, நம்ம பிறரை நேசிக்கும்போது, தாழ்த்தும்போது அந்த வருமானமாவது நம்முடைய வாழ்க்கையிலே வரும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை குறித்து எச்சரிக்கிறார் பாருங்க. மத்தேயு 12:25 அப்படி ஒருமனம் இல்லாமல் போனால் என்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை குறித்து இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிறதான எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. பாருங்க, ஒரு ராஜ்யம் நிலை நிற்காது, ஒரு பட்டணம் நிலை நிற்காது. ஏனென்றால் ஒரு பட்டணத்தில் ஒருமனம் இல்லைன்னா, டீம் சேர்ந்துட்டாங்கன்னா, குரூப் சேர்ந்துட்டாங்கன்னா கலவரம் தான் உண்டாகுமே ஒழிய அங்கே நன்மை உண்டாகாது. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. வீட்டுக்குள்ளே ஒருமனம் இல்லை, பிரிவுகள் இருக்குமானா ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க, சண்டை போடுவாங்க, மற்றவருடைய குறைகளை தான் பெருசாக நினச்சி இருப்பாங்க. அவங்களுடைய வாழ்க்கை தாறுமாறாய் போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். நிலை நிற்க மாட்டாது. தேவனுக்கு முன்பாக அது தகுதியான ஒரு வீடா, ஒரு குடும்ப வாழ்க்கையாய் அது காணப்படாமல் போய்விடும். இப்போ பாருங்கள், சத்துரு சிதறடிக்கும்படி அங்கே வருகிறான். ஆனால் சத்துரு சிதறடிக்கிறதுக்கு நம்ம இடம் கொடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நாம் அழிந்து போகக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை இழந்து போகக்கூடாது, சந்தோஷத்தை இழந்து போகக்கூடாது என்பதிலே கர்த்தர் உறுதியாக இருக்கிறதுனால தான் அவர் சொல்கிறார், நீ கொஞ்சம் விட்டு கொடுப்பா, கொஞ்சம் இறங்கி வா, கொஞ்சம் உன்னை தாழ்த்து, மற்ற காரியங்களெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை உன் வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் வைத்துக்கொள். அந்த எந்த பிரச்சனையும் பெருசாக நீ நினைக்காதே, அதை முன்னிறுத்தி அந்த காரியத்தையே குறித்து நீ பேசி கொண்டு இருக்காதே. தேவனுக்கு ஸ்தோத்திரம். வாழ்க்கையில் நன்மையானவைகளை நீ சிந்தி, நன்மையானவைகளை நீ பேசு, நன்மையான காரியங்களை செய்யணும் சொல்லி நீ முற்படு. அதிலே தேவன் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. பாருங்கள், அந்த ஒருமனம் இல்லைன்னு சொன்னால் அந்த ராஜ்யம் சிதறி போகும், அந்த பட்டணம் ஒன்றுமில்லாமல் போகும், அந்த வீடு அழிந்து போகும் என்று சொல்லி இயேசு எச்சரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கலாம், 4 பேருக்குள்ள வெவ்வேறான கருத்துகள் இருக்குமானா, வெவ்வேறான செயல்பாடுகள் இருக்குமானா, வீட்டுக்குள்ளே ஃபிசிக்கலாக இருக்கலாம், ஆனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ள ஒருமனம் இல்லாததுனால ஒரு அன்பு இருக்காது, ஐக்கியம் இருக்காது, ஒரு மிஷன் லைஃப் தான் அங்கே போயிட்டுருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே தான் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த கொஞ்சம் வாழ்க்கையில் நம்ம தேவனோடு கூட நடக்கும்போது தேவனுடைய சமூகத்திலேருந்து நமக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு, நம்மை தாழ்த்துவதற்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். நம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக காரியங்களை கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த ஒருமனம் இருக்குமானா அந்த காரியத்தில் தேவன் நமக்கு அந்த பிரச்சனையை சாதனையாக கர்த்தர் மாற்றி கொடுக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் சொல்லிட்டு போனார், அப்போஸ்தலர்களை நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் என்று சொல்லி. அவர்கள் ஒருமனப்பட்டு காத்திருக்கும்போது அப்போஸ்தலர் 2:1 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே அக்கினி நாவுகளாக இறங்கி வந்தார். பாருங்கள், ஒளிந்து கொண்டிருந்த
அந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் மறைந்து பயந்து கொண்டிருந்தவர்கள் வெளியரங்கமாய் வந்து இயேசுவை குறித்து பேச ஆரம்பித்தார்கள். காரணம் என்ன? அவர்கள் ஒருமனப்பட்டு அந்த 10 நாள் இயேசு அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிறகு காட்சி கொடுத்து 40 நாள் சீஷர்களோடு கூட பேசி அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அந்த 10 நாள் ஒருமனப்பட்டு காத்திருக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இந்த உலகத்திலே ஏற்படுத்தி கொடுத்தார். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அற்பமாக காணப்பட்ட அந்த சீஷர்களை கர்த்தர் மகிமையாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தார். தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவர் அவர்களை மாற்றி அமைத்தார், அவர்களை பயன்படுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அப்படியாக தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை கொண்டு செய்யும்படியாய் தீர்மானித்திருக்கிறார். அந்த தீர்மானத்துக்கு நம்ம ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கும் போது தேவன் மகிமையான காரியங்களை அங்கே செய்கிறார். பாருங்கள், அந்த 120 பேர் இருந்தாங்க. அந்த 120 பேர் மேலேயும் ஆண்டவர் அபிஷேகத்தை ஊற்றினார். உலகம் முழுக்க அவர்கள் மூலமாய் சுவிசேஷம் கொண்டு செல்லப்பட்டது. தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. பலத்த அற்புத அடையாளங்களை ஆண்டவர் அவர்களை கொண்டு செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஒரு பெரிய மாற்றத்தை அந்த ஒருமனமானது உலகத்திலே கொண்டு வந்தது. இன்றைக்கும் அந்த மாற்றம் கிரியை செய்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு அவர்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து ஒருமனப்பட்டு காத்திருந்ததினாலே கர்த்தர் அவர்களுடைய கீழ்ப்படிதலையும் அவர்களுடைய ஒருமனத்தை அங்கீகரித்து மகிமையான காரியங்களை இன்றைக்கு வரைக்கும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்லாமல் பாருங்கள், 2 அதிகாரம் 46வது வசனத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து பாருங்கள், தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தார்கள். அப்போஸ்தலர்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு அவங்களுக்கும் வேலை இருந்துச்சு, தேவைகள் இருந்துச்சு, பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனாலும் அவர்கள் நேரம் எடுத்து தேவ சமூகத்துக்கு ஒருமனப்பட்டு தினந்தோறும் வந்தபடினாலே ஆண்டவர் அவர்களுடைய காரியங்களை அவர்களுடைய கிரியைகளை அங்கீகரித்து ஆண்டவர் என்ன செய்தார் சொன்னால், அவர்கள் பாருங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கும்படியாய் கபடமில்லாத ஒரு இருதயத்தோடு கூட அவர்கள் இருக்கும்படியாய் தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அது மட்டுமல்லாமல் அந்த 47வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவர்கள் தேவனை துதித்து மனுஷர்களிடத்தில் தயவு பெறும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் சபையிலே கொண்டு வந்தார். ஒரு எழுப்புதலை அந்த ஒருமனமானது கொண்டு வந்தது. அற்பமான சபை விசுவாசிகள், படிப்பறிவில்லாதவர்கள் தான், தேவையோடு கூட குறைவோடு கூட பலவீனத்தோடு கூட இருந்தவங்க தான். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஒருமனப்பட்டு காத்திருக்கும் போது ஆண்டவர் ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில் அனுதினமும் கொண்டு வந்து சேர்த்தார். ஹல்லேலூயா. அந்த ஒருமனமானது, கீழ்ப்படிதலானது, ஜெபமானது ஒரு பெரிய அசைவை எருசலேம் பட்டணத்திலே உண்டாக்கிட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், தொடர்ந்து நம்ம அப்போஸ்தல ஊழியங்களை பார்க்கும்போது ஆசாரியர்களும் அந்த வசனத்துக்கு கீழ்ப்படிந்து தங்களை ஒப்பு கொடுத்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது. எப்படி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவர் உண்டாக்குறார் பாருங்கள். அந்த ஒருமனம் இருக்குமானா அங்கே ஒரு பெரிய அசைவு உண்டாகும் என்பதை கர்த்தர் நமக்கு வசனத்தின் மூலமாய் சொல்லுகிறார். பிசாசு இதை அறிந்திருந்தபடினால தான் நம்மளை ஒருமனப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய விடாதபடிக்கு, ஜெபிக்காதபடிக்கு தடை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் நாம் உணர்ந்து செயல்படும்போது தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், அதே மாதிரி அப்போஸ்தலர் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 24வது வசனத்தில் அங்கே எதிர்ப்பு வருது. அப்போஸ்தலர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து இயேசுவின் நாமத்தை அவர்கள் சொல்லும்போது எதிர்த்து நிற்கிறாங்க. அப்போது அந்த நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சீஷர்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். ஒருமனப்பட்டு கர்த்தரை நோக்கி ஜெபித்த போது அந்த 4வது அதிகாரம் 31வது வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லப்பட்டிருக்குது. அந்த இடம் அசைக்கப்பட்டது. மறுபடியும் ஒரு எழுப்புதலை தேவன் அங்கே கட்டளை இடுகிறார். அது மட்டுமல்லாமல் அந்த பூமி அதிரத்தக்கதான ஒரு பெரிய அசைவை ஆவியானவர் அங்கே செயல்பட்டு காரியத்தை செய்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். தொடர்ந்து அவங்க ஒருமனத்தில் இருக்க அங்கே பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருது, சமுதாயத்துக்குள்ளே ஒரு எழுப்புதல் வருது. கர்த்தர் ஒரு பெரிய அசைவை
ஆண்டவர் உண்டு பண்ணினார். பலத்த அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார். எருசலேமில் சீஷர்களுடைய தொகை பெருகி கொண்டே இருந்தது. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, நம்ம சிறுமைப்படுத்தி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து தாழ்த்தி நம்ம மனம் ஒன்றி போய் நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். அல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாய் ஒரு பெரிய சம்பவம் சம்பவிக்குது. பாபிலோன் ராஜா அவன் நேபுகத்நேச்சார் என்ன செய்கிறான்னா, ஒரு சொப்பனத்தை கண்டு அதனுடைய அர்த்தத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஞானிகளுக்கும் ஜோசியக்காரர்களுக்கும் குறி சொல்கிறவர்களுக்கும் அவன் கட்டளை எடுக்கிறான். அப்போ அவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க, ராஜாவே நீ சொப்பனத்தை சொல்லு, நான் அர்த்தத்தை சொல்கிறேன்னு. ராஜா அதுக்கு உடன்படவே இல்லை. மாறாக என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொப்பனத்தை சொன்னீங்கன்னா தான் உண்மையாக நீங்கள் அர்த்தத்தை சொல்லுவீங்கன்னு சொல்லி ராஜா அங்கே சொல்லிவிடுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சொல்கிறாங்க, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உள்ளவர்கள் தான் அதெல்லாம் சொல்ல முடியும், மனுஷனால் சொல்ல முடியாதுன்னு சொல்கிறாங்க. ராஜா கோபம் கொண்டு எல்லாரையும் கொலை செய்யணும்னு சொல்லி தலையாரிகளின் அதிபதியாகிய ஆரியோக அங்கே தானியல்கிட்ட அனுப்புகிறான். அனுப்பும்போது தானியல் என்ன விஷயம், எதனால் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விஷயத்தை அறிந்து கொண்டு அவன் புத்தியாய் பேசி ராஜா கிட்ட கொண்டு போ, எனக்கு நான் டைம் கேட்டு ராஜாவுடைய சந்தேகத்தை நான் தீர்த்து வைக்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்கிறான். சொல்லும்போது பார்த்திங்கன்னா, ராஜா கிட்ட போய் டைம் கேட்டுட்டு வரான். வந்துட்டு 2ஆம் அதிகாரம் தானியேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில், பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாபேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். தேவனுக்கு மகிமை உண்டாட்டும். பாருங்கள், தன்னுடைய 3 சிறந்த நண்பர்களுக்கு இந்த காரியத்தை தானியேல் அறிவிக்கிறான். பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து இரக்கம் கேட்டு அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும், அந்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் நம்மளை கொன்று போடுவாங்க என்பதை தானியேல் அங்கே அறிவித்து விட்டு போகிறான். பாருங்கள், அவங்கவுங்க ஒரே இடத்துல கூடி ஜெபிக்கலை, அவங்கவுங்க வீட்டில் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறாங்க. அறிவித்த போது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் இல்லை ஒரு குறிப்பிட்ட இந்த காரியத்தை முன்வைத்து ஒருமனப்பட்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். தானியேலுக்கு ஆண்டவர் நேபுகத்நேச்சார் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் வெளிப்படுத்தினார். அந்த அர்த்தத்தை எல்லாம் வெளிப்படுத்தின உடனே தானியேல் கர்த்தரை ஸ்தோத்தரித்து ராஜாவுக்கு முன்பாக போய் நின்று அந்த காரியங்களை எல்லாம் விவரித்து சொல்லுகிறார். ராஜா கண்ட சொப்பனம் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதையெல்லாம் தானியேல் விவரித்து சொன்ன உடனே அங்கே என்ன சம்பவிக்குதுன்னு சொன்னால், எந்த ராஜா தானியேலையும் அவனுடைய நண்பருடைய தலையை வாங்க ஆள் அனுப்பினானோ அந்த ராஜா செய்த காரியத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 46, அப்பொழுது ராஜாவாகிய நேபுகத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து, பாருங்க, ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஒரு பெரிய ராஜா, அவனுக்கு தேவனிடத்திலிருந்து வந்த வெளிப்பாடை பார்த்த உடனே அவன் பயந்து நடுங்கி தானியேலுக்கு முன்பாக தாழ விழுந்து அவன் என்ன செய்கிறான், தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். ஹல்லேலூயா. எந்த ராஜா தானியேலை கொன்று போட ஆள் அனுப்பினானோ அந்த ராஜா தானியேலுடைய காலில் விழும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிறான் 47வது வசனத்தில், தானியேலுக்கு இந்த காரியத்தை எல்லாம் வெளிப்படுத்தினபடினால் தானியேலுடைய தேவனே தேவன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் தான் தேவன் என்பதை அவன் அறிந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு கிருபை பாராட்டுகிறார், ஆண்டவர் அவனுக்கு தயவு பாராட்டுகிறார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு சம்பவம், எப்படி தலைகீழாய் கர்த்தர் மாற்றி அமைக்கிறார். எதனாலே மாற்றி அமைத்தார்? ஒருமனப்பட்டு அவர்கள் தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி ஒரு கருத்தாய் ஜெபித்த போது ஆண்டவர் ராஜா கேட்ட ஒவ்வொரு காரியத்தை குறித்து வெளிப்பாடு கொடுத்து ராஜாவுக்கு கர்த்தர் தான் தேவன் என்பதை அந்த உணர்த்தும்படியாக கர்த்தர்
கர்த்தர் செய்து தன்னுடைய தாசனாகிய தானியேலை அங்கே கனப்படுத்தும்படியாய் மகிமைப்படுத்தும்படியாய் அவ்வளோ பெரிய ராஜா அங்கே பார்த்தீங்கன்னா தானியேலே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவன் என்ன செஞ்சுருக்கலாம், மற்றவர்களாம் நிற்கிறாங்க, அவங்க முன்னாடி காலில் விழுகிறதுக்கு அசிங்கம்னு நினச்சிருக்கலாம். ஆனால் அந்த நேபுகாத் நேசார் அதெல்லாம் நினைக்கல. அங்கே தானியேலுக்குள்ளே இருந்த கர்த்தரை நினைத்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆகவே தான் தானியேலுக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக அவன் விழுந்து முகங்குப்புற விழுந்து தானியேலை கனப்படுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய குடும்பங்களுக்கு விரோதமாய், நம்முடைய சபைக்கு விரோதமாய், நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் எங்கே சத்துரு நிற்கிறானோ, எங்கே நம்மளை அழிக்கணும்னு நினச்சி அவன் எழும்பி நின்று போராடினாலும் நாம் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கும்போது ஆண்டவர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், ஸ்ட்ராங்காக நீங்கள் நிறைய பேர் கூட கூடி ஜெபிக்கணும்னு சொல்லலை, 2 பேர் ஒருமனப்பட்டு, அட்லீஸ்ட் 2 பேர், குறைஞ்சபட்சம் 2 பேர். பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் அவர் ஆவியானவரோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணினார். எல்லா காரியத்தையும் பிதா அவருக்கு வாய்க்க பண்ணினார். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். பாருங்கள், ஞானஸ்தானம் எடுத்த உடனே அபிஷேகம் வருது. அபிஷேகம் வந்த உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார், நடத்தினார். அந்த நடத்துதல் கீழ்ப்படைந்து போய் அங்கே உபவாசம் இருந்து அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை அவர் அறிந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி செயல்பட்டு தேவனுடைய நாமம் மகிமைப்பட இந்த உலகத்தில் அவர் பெரிய காரியங்களை செய்து போனார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஆவியானவரோடு கூட இணைந்து பிதாவினுடைய சித்தத்தின்படி ஜெபம் பண்ணினபடினாலே சத்துரு அவருக்கு விரோதமாக எவ்வளோ காரியங்களை முன்னிறுத்தின போது கூட சிலுவையிலே ஆண்டவர் பாடுபட்டு மரித்து மகிமையாக உயிரோடு கூட எழுந்து வந்தார். ஆமே, தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் முன்மாதிரியை வைத்து போன இயேசு இந்த காரியத்தில் நமக்கு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ஒருமனமாய் தேவனுடைய பிள்ளைகள் தேவனை முன்னிறுத்தி செயல்படும் போது காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். 1 சாமுவேல் 14வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் பார்க்கும்போது, யோனாத்தானும் அவனுடைய ஆயுததாரியும் ஒருமனப்பட்டு பெலிஸ்தருடைய படைகளுக்கு நேராக அவங்க கடந்து போகிறாங்க. 2 பேர் ஒரு எதிரினுடைய படைக்குள்ளே போகிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்குள்ளே அந்த ஒருமனம் இருந்ததுனாலே தேவன் அங்கே இறங்கி வந்து ஆண்டவர் அங்கே கிரியை செய்தார். அங்கே ஒரு பெரிய யுத்தம் ஆரம்பித்தது. ஜெயமோ கர்த்தரால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், எப்படி ஒரு மகிமையான காரியம். அந்த ஒருமனப்பட்டு கர்த்தரை முன்னிறுத்தி அவங்க காரியங்களை செய்ய முற்பட்ட போது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கி வந்தது. எதிரிகள் சிதறடிக்கப்பட்டார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். யோவானும் பேதுரும் ஒருமனப்பட்டு 3ஆம் மணி வேளையிலே ஜெபத்துக்கு ஆலயத்துக்கு போகும்போது 40 வயது மதிக்கத்தக்கதான அந்த சப்பானி, பிறவிலிருந்து நடவாத அந்த சப்பானியை அவர்கள் கை தூக்கி எடுக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால எழுந்து நட என்று சொல்லி அவங்களுக்குள்ளே இருந்த அந்த ஒருமனம் பார்த்தீங்கன்னா மகிமையான காரியங்களை செய்தது. அவன் எழுப்பப்பட்டதன் நிமித்தம் அநேகர் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கே ரட்சிக்கப்பட்டார்கள். நம்முடைய குடும்பத்திலும் கூட சரி, நம்ம தேவ சமூகத்தில் தாழ்த்தணும், மற்றவர்களுக்கு முன்பாக தாழ்த்தணும். பெருமையாக இருக்கக்கூடாது, முரட்டாட்டமாக இருக்கக்கூடாது, ரெண்டகம் பண்ணக்கூடாது. ஆண்டவர் அதை தான் எதிர்பார்க்கிறார். நம்ம விட்டு கொடுத்து ஒருவரை ஒருவர் நேசிக்கும்போது, தாழ்த்தும்போது அந்த ஒருமனம் நமக்குள்ளே வரும். நம்ம கேட்குற காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ஜெபத்துக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு விரோதமாக இருக்கிற அந்த சத்துனுடைய கிரியைகளை முறியடித்து நமக்குடைய கால்களுக்கு கீழே விழும்படி ஆண்டவர் கிரியை செய்வார். ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். அப்படியாக ஆண்டவர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு நமக்குள்ள ஒருமனம் இருக்குமானா ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய வெற்றிகளை சுதந்திரிக்கும்படி செய்வார். இன்றைக்கி நிறைய விஷயங்களில் கட்டப்பட்டிருக்கிறோம். அடிமைத்தனம், போராட்டங்கள், வெளியே வர முடியல. காரணம் என்னன்னு சொன்னால் ஒருமனம் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டும். அந்த ஒருமனத்துக்காக நம்ம தாழ்த்தி ஜெபிக்கும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆமே. ஆகவே இந்த ஒருமனத்துக்காக நீங்கள் இந்த ஜெபத்தினுடைய காரியங்கள்
ஒருமனப்பட்டு செய்கிற காரியங்களே எவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இந்த வசனங்கள் மூலமாய் நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, ஒருமனப்பட்டு நம்ம காரியங்களை செய்யும்போது, ஜெபிக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். அல்லேலூயா, ஆமென். ஆகவே தான் ஆண்டவர் இந்த ஒருமனத்தை குறித்து நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டம். நமக்குள்ள இச்சைகளை கொண்டு வந்து சமாதானத்தை குலைத்து பிரிவினைகளை உண்டாக்குவதே ஒரு பிசாசனுடைய பெரிய தந்திரமாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு கிறிஸ்து சொல்லும்போது எப்படி நம்ம ஒருமனமாக இருக்கணுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 17:11 சொல்கிறாரு, பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கும்போது, நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் ஒன்றாயிருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். பாருங்கள், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பிரிக்கவே முடியாது. அவர்கள் ஒன்றாயிருக்கிறதை போல இவர்களும் ஒன்றாயிருக்கணும். சீஷர்களை குறித்து அவர் பேசுகிறார். அங்கே ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சீஷர்கள் மாத்திரம் இல்லை, நாமும் அவருடைய சீஷர்கள், அவருடைய பிள்ளைகள் தான். நாமும் அப்படி ஒரு மனதோடு கூட இருக்கணும். யாராலையும் பிரிக்க முடியாத அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கான ஒரு அந்த ஒன்ன ஸ்பிரிட்டோடு கூட இருக்கணும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு மனம் நமக்குள்ளே வருவதற்கு நம்மை தாழ்த்துவோம், ஜெபம் பண்ணுவோம். மற்றவர்களோடு கூட இணைந்து ஜெபிக்கும்போது, மற்றவர்களோடு கூட இணைந்து காரியங்களை செய்யும்போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். அதற்காகத்தான் ஆண்டவர் இந்த காரியத்தை எல்லாம், சத்தியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறார். பரலோகத்தில் இருந்து எப்படி நம்ம தேவனிடத்தில் ஆன்சர் பெற முடியும், எப்படி ஆசீர்வாதத்தை பெற முடியும், அதற்கு என்ன தடையாக இருக்குது என்பதையெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வசனங்கள் மூலமாய் சொல்லி கொடுக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொல்லி கொடுக்குற அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம உணர்ந்து அந்த சத்தியத்தை கை கொள்ளும்போது நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எப்படிப்பட்ட நெருக்கங்கள், போராட்டங்கள் கொண்டு வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் நமக்கு ஆண்டவர் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏறக்குறைய 2012 பார்த்தீங்கன்னா ஊழியத்தில் ஒரு பெரிய பிரச்சனை வந்தது, நெருக்கம் வந்தது. அப்போது நானும் மனைவி பிள்ளைகள்லாம் சண்டே சர்வீஸ் போயிட்டு வந்து 1 மணி நேரம் கூடி உட்காந்து ஜெபித்து சில வாரங்களாக அதற்காக ஜெபித்தோம். ஆண்டவர் பார்த்திங்கன்னா அந்த போராட்டத்தை வெற்றியாக மாற்றி கொடுத்தார். ஒரு பெரிய திறந்த வாசலை கொடுத்து அந்த ஊழியத்தை பார்த்திங்கன்னா அதை விட முன்பு செய்த ஊழியத்தை காட்டிலும் அதிகமான ஊழியங்களை செய்யும்படியா தேவன் கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாட்டும். எங்களுக்கும் ஒரு பெரிய விடுதலையும் சமாதானத்தையும் தேவன் கொடுத்தார். சத்துரு போட்ட திட்டத்தை எல்லாம் ஆண்டவர் நிர்மலம் பண்ணினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 118:13 சொல்லும்போது, சத்துரு நம்மை விழத்தள்ளும்போது ஆவியானவர் நம்மை தூக்கி எடுக்கிறவராயிருக்கிறார். அவன் கையில் நம்மளை ஒப்பு கொடுக்க மாட்டார். அவன் நம்மளை மேற்கொள்ள விட மாட்டார். நமக்குள்ள ஒருமனம் இருக்கும்போது அவன் வெட்கப்பட்டு போவான், அவன் தாழ்த்தப்பட்டு போவான். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, நீர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த அருமையான சத்தியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். எங்களுக்குள்ள ஒருமனம் உண்டாகும்படி நாங்கள் எல்லாரையும் நேசிக்கவும், நாங்கள் விட்டு கொடுக்கவும், மனத்தாழ்மையோடு கூட ஏற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. எப்பொழுதும் ஆவியானவரோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும், மற்றவர்களோடு கூட நாங்கள் இணைக்கப்பட்டிருக்கணும். ஆண்டவரே, அந்த ஒருமனதோடு கூட நாங்கள் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு மனதோடு கூட காரியங்களை நாங்கள் செய்யணும். எங்களுக்கு நீங்கள் எல்லா காரியத்தையும் வாய்க்க பண்ணும், எல்லா காரியத்திலும் ஜெயம் கொடுங்க. எங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்துனுடைய கிரியைகளை நிர்மூலமாக்கி நீங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலையும் சமாதானம் உண்டாகட்டும். எல்லா பிரிவுகள் நீங்கி சந்தோஷம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உடலில் ஆரோக்கியம் உண்டாகட்டும். எந்தெந்த இடத்துல வேதனை இருக்குதோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி பரிபூர்ண சுகம் கொடுங்க. பிசாசினுடைய கிரியைகள், பிசாசினுடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகி ஒரு விடுதலை உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார காரியங்களை ஆசீர்வாதம் உண்டாகட்டும். செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிங்க, தொழிலை ஆசீர்வதிங்க. அவங்களுடைய தேவைகளை எல்லாம் நீங்கள் சந்தித்து வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.